Hello friends, welcome to CountIf tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா எக்ஸல்ல count related functions வந்து பார்க்க போறோம். இந்த count related functions பார்த்தோம் அப்படினா count, CountA, CountBlank and CountIf. இந்த நாலு ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிளை டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா சிம்பிள் கவுண்ட். ஓகேங்களா? இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா நம்ம எக்ஸல்ல செல்லை வந்து கவுண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படினா இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த நார்மல் கவுண்ட்ங்கற ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படினா அந்த செல்ல நம்பர் மட்டும் இருந்தா மட்டும் தான் இது கவுண்ட் பண்ணும். அதோட ரிசல்ட்டை இன்டிஜரா கொடுக்கும். ஓகேங்களா? இதோட டிராபேக் பார்த்தோம் அப்படினா அந்த செல்லுல வந்து ஏதாவது டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படினா அது கவுண்ட் பண்ணாது. வெறும் நம்பரை மட்டும் கவுண்ட் பண்ணோம் அப்படினா இந்த கவுண்ட்ங்கற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இது ஒரே ஒரு ஆர்குமென்ட் தான். அந்த ஆர்குமென்ட்ங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட் செல். சோ சின்டாக்ஸ் வந்து ஈக்குவல் போட்டுட்டு கவுண்ட்னு போட்டுட்டு நீங்க கொடுக்குற இன்புட் செல்லை கொடுத்தீங்கன்னா அந்த செல்லோடைய டோட்டல் கவுண்ட் வந்து காமிக்கும். இதுதான் கவுண்ட்ங்கற ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படினா இங்க நான் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் இன்புட் வச்சிருக்கேன். அது மாதிரி ரிசல்ட் வந்து இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ரிசல்ட் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படினா கவுண்ட் ஃபங்க்ஷன். இது வந்து நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படினா நம்மளோட இன்புட்ல எல்லா செல்லுமே பார்த்தோம் அப்படினா நம்பர் தான் இருக்கு. இப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து நம்ம எக்ஸல் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம காமிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் இங்க தான் எனக்கு ரிசல்ட் வரணும். சோ இங்க நான் என்ன பண்றேன்னா ஈக்குவல் போட்டுட்டு கவுண்ட், அதுக்கு அப்புறம் இத நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணும்போது இந்த லிஸ்ட் ஆஃப் ரேஞ்சை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் ஆபரேட்டர் க்ளோஸ் பண்றேன். பார்த்தோம் அப்படினா டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா 9 இருக்கு. அதாவது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தோம்னா 9ங்கறத காமிக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். அது மாதிரி கவுண்ட் ஃபங்க்ஷன் டிராபேக் வந்து பார்த்தோம் அப்படினா டெக்ஸ்ட்டை வந்து இது கவுண்ட் பண்ணாது. வெறும் நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா இப்போ இந்த செகண்ட் இன்புட்ல பார்த்தோம் அப்படினா இதுல வந்து 9 செல்ல 2 செல்ல மட்டும் தான் நம்பர் இருக்கு. மீதி எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படினா டெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேரக்டர் தான் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். சோ இப்போ நான் இன்புட்டா மாத்துறேன். கவுண்ட்னு போட்டுட்டு இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நான் இன்புட்டா கொடுக்குறேன். அவுட்புட் பார்த்தா அப்படினா 2 தான் உங்களுக்கு வரும். காரணம் என்ன அப்படினா இந்த ரோஸ்ல பார்த்தா அப்படினா 2 செல்ல மட்டும் தான் நம்பர் இருக்கு. சோ அதனால இது மட்டும் தான் காமிக்குது. மீதி இது எல்லாமே கவுண்ட் பண்ணாது. ஓகேங்களா? இதுதான் வந்து கவுண்ட்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ அதனால நமக்கு நம்பரை மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணனும் அப்படினா அப்ப வந்து நீங்க இந்த கவுண்ட்ங்கற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 9 அப்படிங்கிறது வந்துருது. இப்போ இரண்டாவது ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படினா CountA, that is alphabetic. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படினா இந்த இதுவும் வந்து கவுண்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது. செல்லோடைய கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. பட் அந்த இன்புட் வந்து டெக்ஸ்டா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், அதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கலாம். ரிட்டர்ன் பண்ற ரிசல்ட் வந்து பார்த்தா இன்டிஜர் ரிசல்ட் தான். சின்டாக்ஸ் வந்து பார்த்தா ஈக்குவல் CountA ஆஃப் செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? சோ ஏங்கிறது ஆல்பபெட்டிக், அதாவது நம்பர் டெக்ஸ்ட் எல்லாம் சேர்ந்து வந்து காமிக்கும். இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளை இன்புட்டா கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ CountA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இதில் வந்து நம்மளோட இந்த இன்புட்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா 9ங்கிறது காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து CountAக்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நம்பரை கூட இன்புட்டாக கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிக்கும். இப்போ நான் இதை வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் 9 தான் வந்தது. ஓகேங்களா? ஆனால் வெறும் கவுண்ட்டுங்கிறது நம்பரை மட்டும்தான் காமிக்கும். வேற எந்த டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தாலும் அது எடுத்துக்காது. ஆனால் CountAங்கிறது A ஃபார் ஆல்ஃபபெட்டிக்கல், நம்பராக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தாலும் அது கவுண்ட் எடுத்துக்கும். அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா CountBlank. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா blank, அதாவது எம்டி செல்லை மட்டும்தான் இது கவுண்ட் பண்ணும். மற்றபடி நான் எம்டி செல்லை இது கவுண்ட் பண்ணவே பண்ணாது. அந்த செல்ல நம்பர் இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி அது கவுண்ட் எடுத்துக்காது. ஒன்லி நீங்க blank செல்லை மட்டும்தான் கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த CountBlankங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்துக்கிற ஆர்குமெண்ட்டும் ஒரே ஆர்குமெண்ட் தான். அது வந்து நம்மளுடைய இன்புட் செல். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா CountBlank செல் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து 9 இருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா 3 செல்ல மட்டும்தான் டேட்டா இருக்கு. அப்போ 6 செல் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி செல்லா இருக்கு. இதை வந்து நம்ம எக்ஸல் மூலமா 6 வரணும் அப்படின்னா இங்க பாருங்க CountBlank இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இதில் இந்த இன்புட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அப்படிங்கிறது காமிச்சிடும். ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் எம்டி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3,
4 5 6. சப்போஸ் இப்போ நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மாறிடும். ஸோ இதுதான் வந்து கவுண்ட் பிளாங்கான எக்ஸாம். அதாவது வெறும் பிளாங்க் செல்லை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா CountIf. ஃபஸ்ட்டு 3 ஃபங்க்ஷனில் எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஓகேங்களா, கண்டிஷன் இல்லாமல் தான் இதெல்லாம் கவுண்ட் பண்ணுது. ஆனால் 4th ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிஷனை வச்சு கவுண்ட் பண்ணு அப்படி, அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செல்லோட கவுண்டை ரிட்டர்ன் பண்ணுது, ஆனால் கண்டிஷன் மீட் பண்ணி தான் இது ரிட்டர்ன் பண்ணும். இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா CountIfம் போட்டு செல்ஸில் நீங்கள் கொடுக்குற கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் நியூமரிக்காக கொடுக்கலாம் அல்லது ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே இன்புட் வந்து 4ம் இருக்குது 5ம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அந்த 4th இன்புட்டை இந்த CountIfக்கு பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹாய்ங்கிற வேர்டு வந்து 3 டைம்ஸ் வருது. அப்போ வந்து இந்த இன்புட்டில் ஹாய்ங்கிற வேர்டு 3 டைம்ஸ் வருது. எனக்கு இது வந்து எக்ஸல் மூலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ CountIf, அதாவது வேர்டோடைய ஃப்ரீக்வன்சி எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த CountIf வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இன்புட்டை அப்படியே செலக்ட் பண்ணுறேன், கமா கொடுத்துட்றேன். இங்கே வந்து நீங்கள் அதாவது எந்த வேர்டுக்கு ஃப்ரீக்வன்சி வேணுமோ அந்த வேர்டை அப்படியே டைப் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாய் தான் வேணும் அப்படின்னா ஹாயை மட்டும் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹாயோடைய ஃப்ரீக்வன்சி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 3, இங்கே ஒரு டைம் வந்திருக்கு, இங்கே ஒரு டைம் வந்திருக்கு, இங்கே ஒரு டைம் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேர்டோடைய ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லினக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் தான் வந்திருக்கு, அதையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேர்டோடைய ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த CountIf வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து வேர்டு தான் அப்ளை பண்ண முடியுமா, நம்பருக்குலாம் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நம்பருக்கும் பண்ணலாம். இப்போ நம்ம நம்பருக்கு பண்ணுறது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50க்கு மேலே எத்தனை செல் இருக்குன்னா 1 2 3 4 தான் இருக்குது. இது வந்து நம்மளுடைய ஆக்சுவல் அவுட்புட். இப்போ நான் வந்து CountIf மூலமாக இதை நான் எடுக்கிறேன். ஸோ CountIfன்னு போட்டுட்டு நம்மளுடைய இந்த ரேஞ்ச், அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு இங்கே தான் நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 50 மேலே இருக்கிற செல்லை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். கிரேட்டர் தென் 50 அப்படின்னா 50க்கு மேலே, 50 கூட எடுத்துக்காது, 50க்கு மேலே. ஓகேங்களா, அப்போ 50க்கு மேலே எத்தனை இருக்குது அப்படின்னா 60 70 80 9. ஸோ உங்களுக்கு 4 செல்லு தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். 50 எடுத்துக்கணும் அப்படின்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 5ன்னு காமிக்கும். ஓகேங்களா, இதுவே நீங்கள் வந்து லெஸ் தென் போட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 50 கீழே இருக்கிற செல்லை மட்டும் காமி அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு 4 தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா 10 20 30 40 இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு செல்லை கவுண்ட் பண்ணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் CountIf வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவுண்ட் ரிலேட்டடாக 4 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கவுண்ட், வெறும் நம்பர் இருக்கிற செல்லை மட்டும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட்டு. அதுவே செல்லு வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டாவுனா இருக்கட்டும் அப்படின்னா அப்போ வந்து கவுண்ட் ஆல்ஃபபெட், அதாவது CountA. எனக்கு வெறும் எம்டி செல்லை மட்டும் கவுண்ட் பண்ண அப்படின்னா CountBlank. இல்லை எனக்கு கண்டிஷன் வச்சு தான் செல்லை கவுண்ட் பண்ண அப்படின்னா CountIf. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.